என்னப்பா அண்ணா ஆபத்து அபியம் என்று சொன்னான். எனது அண்ணனுக்கு உயிர் போவது மறுபடியுமாக இருக்கிறது ஒரு தாடி. அண்ணா நான் நல்லதாமா இருக்கிறேன். எல்லாம் ஒன்னாலதான் அபியமா தவிர நான் நல்லதா இருக்கிறேன். அதனாலதான் நீ பண்றதாலதான் நான் நல்லதா இருக்கிறேன். இருபடி மாதத்திற்கு மயனாகிய தனது அநேக கோடி என்னைக்கு வந்து தாலடி அண்ணன் பாகத்தை பணிந்தாய் உண்மைதான். உன்னை நான் வாழ்த்து நினைப்பேன். உன்னைக்கு வாழ்த்து நினைக்கும் போது சோறுதலாய உள்ளமல்லான் சொன்னால் சோறுதலாய உன்னை வாழ்த்து நினைக்கும் போது சோறுதப்பா தருமருக்கு உள்ளமல்லாம் புரியா அர்ஜுனா ஐயவருக்கு வாடா தம்பி அர்ஜுனா இன்னும் அம்மன் கோயில் பூசாரியாகிய இன்னும் நமக்காக 50 வாய் வளைக்கிறாய். இன்னும் நம்மளுடைய அம்மனுடைய அனுகிரகத்தை பெற்று அவருடைய செய்யும் முறையை தெய்வாக்கி இருந்து இன்னும் ஒரு ஆண்படமுக்கு வருஷம் பெற்று பெண்படமும் பெற்று வருகிற ஆண்டு இனிமொழிகளின் தகுபோல் வேறு உடைய முல்லை போல் பூத்து முன்னில் போல் இருந்து வாழை போல் கழித்து அம்மனுடைய அனுகிரகம் பெற்று அவருடைய குடும்பம் பல்லாண்டு 1000 ஆண்டு ஆளும்படியாக வாழையடி வாழை தம்பி அர்ஜுனா எங்கும் வாடாத திருமுகம் வாடி இருக்கின்றாய். போடாத திருமுகம் போட்டிருக்கின்றாய். என்ன எல்லாம் ஒன்னால்தான்பா. ஒன்னால்தான்பா இன்னைக்கு நான் சோர்ந்திருக்கிறேன். நான் செய்த பாவம் என்ன தம்பி அர்ஜுனா? எப்படி என்றால் நான் செய்த பாவம் தம்பி அர்ஜுனா, ஒவ்வொரு நாட்டுக்கு நீ போற இடத்துல ஒருத்தி கட்டி விட்டுட்டு வந்துடுற. எல்லாம் ஒருத்தி வாரி ஒருத்தி இருக்க மாட்டான். எப்ப மேகலோகம் போனியே ஒரு நாள் சொன்னியா? இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விஷயம் இது. நம்மளிடத்தில் சொல்ல மகாராஜா செத்து வயமுல செத்து சொன்னாங்க. செத்து போன ஆயா சத்தியம் சத்தியமா சொல்லுங்க. நீ மேகலோகம் ஒரு நாள் சென்று மேகராஜனுடைய மகனாகிய முன்னினுடைய அதனை காந்திரவ திருமணம் செய்தியாம உண்மைதான்.
அப்படி காந்தரவ திருமணம் செய்து அண்ணன் தர்மர பாத்திரம் சொல்லி திருமணம் செய்து விட்டுட்டு வந்துட்டியா? இப்போ 9 ஆண்டு காலம் ஆகுது. நீ மேகலோகம் போகல, மின்னொலியால நீ பார்க்கல, மின்னொலியால சேரல. சின்ன திருவையில காந்தர திருமணம் செஞ்சு விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மேகலோகத்துல இருந்து மேகராஜ திரும்ப கொடுத்துருக்கிறான். ஆமா அண்ணா, அன்று 9வது வனம் என்று சொல்லக்கூடிய பங்காளி செய்த வஞ்சகத்தினால், அதாவது பெரியப்பா புதவனாகிய கீதை மது மூத்தவர்களுக்கெல்லாம் மூத்தவனாகிய துரியோதனன் செய்த வஞ்சகம், பங்குநாள் பகடையாடு சூழ்நாள் சொற்கோட்டமாறி 37 வரை ஒரு நாடு நகர்ந்த விதிதத்தை ஒரு ஆணுக்கு அனைத்தும் மறுத்து வேண்மணி என்று திரௌபதி 60 நாள் வடிவில் நிறுத்தி அவமானப்படுத்தினார். ஆணைக்கட்டும் சங்கிலியால் ஐவர்களையும் பூச்சி வைத்தார். விளையாட்டத்திலே தோல்வியதில்லை. பாண்டவர்களுக்கு நாட்டில் இடமில்லை, இடம் கிட்டாது. ஆறுதியும் செல்ல வேண்டும், 12 நடிக்க வேண்டும். ஓராண்டு நாட்டிலே வாசம் செய்து 5வது வாசத்தை முடிக்க வேண்டும். பாண்டவர்கள் என்று அறிந்தால் மீண்டும் 12 ஓட்டி விடுவேன் என்று கட்டளைக்கு இணங்கி ஆறுதியும் சென்றோம். காட்டில் இருந்தோம். 1வது சூரியவனம், 2வது ராமரிசிவனம், 3வது மூர்க்கமாரி சிவனம், 4வது காமபைரவனம், 5வது சைந்தவனம், 6வது ராமலிங்கவனம், 7வது கந்தவனம், 8வது குருமகாரி சிவனம், 9வது ரோமரி சிவனத்தை முடிக்கும் நேரத்தில் ரோமரிசியானவர் வார்த்தை சொன்னார். காலடி எடுத்து வைக்கும் நேரத்தில் 9வது வனத்தை இருந்த கானகம், அந்த இருண்ட வன கானக மார்க்கத்தில் நாம் ஐவர்களும் காலடி எடுத்து வைக்கும் போது இருண்ட வனம் எல்லாம் ஒளி கொடுத்து கதிரவன் ஒளி கிடைத்தது. காய்க்காத மரம் காய்த்தது, உட்காத மரங்கள் எல்லாம் பூத்தது. குளிர்விட்டு மலைகள் எல்லாம் தலை தோங்கி நிற்கின்ற பொழுது கதிரவன் ஒளி அந்த கானகத்திலே கோமலத்தினுடைய யாகத்திற்கு ஒப்பனமாக ஒளி கொடுத்தது. என்னை கண்டால் கதிரவனை என்னை கண்டு பனை வயதில் மறைந்து செல்வான். இந்த தினத்தில் யார் வந்திருக்கின்றான் நம் காலகத்திற்கு? நான் இருக்கவனத்துக்கு எவன் வந்திருக்கிறான்? கதிரவன் மொழி சொல்கிறது என்று நம்மை கசிந்து பார்க்கும் பொழுது ஐவர்களும் 9ஆக இருந்தோம். ஆமா, அறிஞரியாகிய பத்தி பாஞ்சாலியோட ஓடி நின்றோம். நீங்கெல்லாம் யாரு? இந்த இயல்புள்ள கானக மார்க்கத்தை ஒளி கொடுத்து நீ காலடி எடுத்து வைத்து விடுங்க. ஒளி கதிரவன் ஒளிபட்டு விட்டது. யார் என்று கேட்டான். நாங்கள் ஐவர்களும் வந்திருக்கிறோம். பங்காளி செய்த வஞ்சகத்தால் 12 ஆண்டு வனம் வந்திருக்கிறோம் சாமி. உங்களுடைய மனத்திலே ஓராண்டு நாள் மாதம் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது, ஆமா ஐவராஜாக்களே 12 3 36 ஆண்டுகள் இந்த காலத்திலே தெரிந்தாலும் உங்கள் பங்காளி நாடு கொடுப்பதில்லை. அதனால் ஐவரில் ஒருவன் அரணைக்கு ஒரு அருந்தவம் செய்ய வேண்டும். பாண்டவரில் ஒருவன் பரமனுக்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய 5 முகமடைத்த மாசுபதா கருந்த வாங்கி வந்தால் பங்காளியை வெல்லலாம் என்று வைத்தார். அந்த நேரத்தில் இந்த அர்ஜுனன் ஐவரிலே நடுநாயகனாகப்பட்டவன் தமையனாகிய நான் சென்று சென்று கடத்திலே வரம்பெறும் பொழுது, அதாவது 330 அடி 98 அடி கப்பத்தில் இருந்து நான் தபம் செய்யும் பொழுது, ஒத்த காலையில் இருந்து நான் தபம் செய்யும் பொழுது என்னுடைய தபத்தை கழிப்பதற்கு திக்கெட்டு மாணவர்களும் ஓடி வந்தார்கள். எப்படி திக்கெட்டு மாணவர்களும் ஓடி வந்து வாய்ப்பு வர்ணன் இது என்ன என்று சொல்லக்கூடிய அக்கினி துவானியத்தோடு என் தபத்தை கலைக்க நினைத்தார்கள். ஆனால் அடிக்காத காற்றும் தேயாத மழையும் பெய்து என் தபத்தை அழிக்க வேண்டும் என்று ஒழிக்காத மின்னல் ஒழித்தது. 1000 இடத்திலே மின்னக்கூடிய மின்னல் ஒரே இடத்திலே மின்னி என்னுடைய கண்மணி தரித்து கீழே விழ வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த மின்னலுக்கு என் கண்மணியாக என்னை தவத்தை கலைக்க முடியவில்லை. ஏரடியும் இடித்து வேரடியாக என் சிறு வீட்டில் இறங்குவதற்கு நினைத்தார் இடிமன்னன். இடித்து வட்டார் என்று என் திருமீதில் இறங்கிய பொழுது இடது கையால் எட்டி பிடித்து வலது கையினுடைய கமட்டில் வைத்து அழுத்திய பொழுது அழுத்துற முடியும் பிரிகுது. பொருந்தி விடும் போல இருக்குது. ஐயோ அர்ஜுனா, நான் ஏன் என்று தெரியாமல் பார்த்து மாறாமல் தென்மைக்காமல் படியான் நான் சிவனுடைய வார்த்தை கேட்டு நான் இப்படி வந்திருந்தேன். என்னை வெட்டுபடி என்றான் இடிமன்னன். நான் விடுவேனா? விட மாட்டேன். பார்த்து மாறாமல் தென்மைக்காமல் படியால் என் சிவனில் இருக்க படியான் சும்மா விடுவதில்லை.
இந்த உலகத்தில் என்னை போன்று மாநிலங்கள் இந்த உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள். என்னை போன்று உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் யார் ஒருவருடைய வாயிலை இந்த அர்ஜுனா என்று நாம ஒழித்ததென்றால் 1200 காதலுக்கு அந்த வரும்போது அர்ஜுனான்னு சொல்லி உன் பேரை சொன்னா இனிமேல் ஓடணும் அப்படின்னு உரித்து சரி அப்படியே தங்கிற சாமி இருந்தான். அது மட்டுமல்ல தங்கியிடம் சொல்லக்கூடிய மென்னருடைய ஆளை நாம் தவக்களித்து தவ வாழ்க்கையில் வர பெற்று தான் நம் கம்பத்திற்கு கீழே எங்கு வந்தாங்க தங்கையின் மென்னருடைய ஆளை எனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்றேன். அப்படி நீ கேட்டேன் என்று நான் அவர்களுக்கு மின்னலுடைய காந்தரவ மனம் குத்துகிறேன். அப்படி என்று நான் காந்தரவ மனத்துக்கு வந்தது உண்மை என்ன இன்று வரைக்கும் நான் மேகலோகம் செல்லவில்லை. பணத்தை முடிச்சோம் மின்னலுடைய நான் பார்க்கவில்லை. பாரதி போர் புரிந்தோம். அதனால நீ மறந்து போகாம இருக்கிறேன். உன் தப்பு கிடையாது. இன்னைக்கு அண்ண வார்த்தையை கேட்டு நீ மேகலோகம் போகணும். மின்னல் ஒளியாக சேரணும். மின்னல் ஒளி கூட நீ சேர்ந்து வாங்கணும். அங்கிருந்து நிறுவனம் எப்படி கொடுத்துருக்கான் தெரியுமா? எப்படி உன் தம்பி ஆகிய அர்ஜுனனை தர்மராஜனை அனுப்பலன்னா ஆனா வர்ணதேவன் வாயுதேவன் சொல்லக்கூடிய இடிமண்ணை நாங்க அனைவரும் படையெடுத்து வந்து அஷ்டாபுரத்தை அலங்கோலம் செய்வோம். சந்திரகுலத்துவே அழிச்சிருவோம்னு சொல்லி மேகராஜன் நிருபம் கொடுத்திருக்கிறான். மேகராஜ படையெடுத்தாங்க நம்ம அஷ்டாபுரம் தாங்காது. உடனே மேகலோகம் போற மின்னலொளியால சேர்ற சந்தோஷமா இருக்கு. சென்று வாக்குதான்